இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, சந்தோஷமா இருக்கீங்களா? 2025ஆம் வருடம் கர்த்தர் தொடர்ந்து உங்களை நடத்த போகிறார். இப்பொழுதும் கூட உங்க எல்லாருக்கும் 2025ஆம் வருடத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம் ஞாபகத்தில் இருக்கும் என்று கர்த்தருடைய மகள் உறுதியாய் விசுவாசிக்கிறேன். அது என்ன வசனம் என்று நீங்கள் எல்லாரும் சொல்வீர்களா? கர்த்தர் நல்லவர். 2025ஆம் வருடம் ஜனவரி மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 75வது சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 75:10. துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். ஆமென் அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, பிப்ரவரி மாதம் கர்த்தர் அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஜனவரி மாத வாக்குத்தத்த வசனத்தை போலவே. அப்படியானால் இந்த 2025ஆம் வருடம் முழுவதும் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்க போகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை கொண்டு, இஸ்ரவேலின் பெருமந்தைகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இப்பொழுதும் கூட பிப்ரவரி மாதம் 2025ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் கேட்பதற்கு முன்பாக, கர்த்தருடைய அன்பு மகள் மூலமாய் கர்த்தர் கொடுப்பதற்கு முன்பாக, நாம் எப்பொழுதும் போல ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்தி வேளைக்கு நாம் கடந்து செல்லலாம். கர்த்தர் நல்லவர். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே கண்களை மூடி கர்த்தருடைய அன்பு மகளோடு சேர்ந்து உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான பாடல், ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடின அருமையான பாடல், சேர்ந்து பாடுவீர்களா? கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை மூடும்படியாய், அப்படியே கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுவீர்களா? கர்த்தர் நல்லவர். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தால், எல்லாரும் சத்தமாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து பாடுவீர்களா? கர்த்தர் நல்லவர். நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை, என்னுயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். உமக்கே ஆராதனை, என்னுயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. என்னை புடமிட்டால் பொன்னாக தொலங்கிடுவேன், நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டேன். உமக்கே ஆராதனை, என்னுயிருள்ள நாளெல்லாம்
அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, காயப்படுத்தி கட்டு போடும் கத்தரே, அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, உமக்கே ஆராதனை. இன்னுயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. எப்போது வருவீரையா, என்னுள்ளம் ஏங்குதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி கர்த்தர் கொடுக்க போகிற வார்த்தைகளுக்காக, கர்த்தருடைய செய்தி வேளைக்காக ஒரு சின்ன ஜெபத்தை நாம் ஏறெடுக்கலாமா? கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தாவே, சகலத்தையும் செய்ய வல்லவரே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, எப்பொழுதும் கூட நம்முடைய அன்பு பிள்ளைகள் சமூகத்திலே வந்திருக்கிறோம் ராஜா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உடைய மகளுக்கு நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று சொல்லி, இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய வார்த்தைகளை உடைய மகளுடைய வாயிலை கொடுப்பதோடு மாத்திரமல்ல, வாயோடு வாயா இருந்து நீங்க பேசுங்கப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் துன்மார்க்கரின் நிமித்தமாய் துவண்டு போயிருக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு சத்துணவாய் இருக்கட்டும் ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ஒரு பராக்கிரமசாலியை போல அவர்கள் எழுந்து துன்மார்க்கரோடு யுத்தம் செய்து ஜெயிக்கிற கிருபையை உடைய வார்த்தைகள் உடைய அன்பு பிள்ளைகளுக்கு கொடுக்கட்டும் ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அது மாத்திரமல்ல, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க தகப்பன். அப்ரோச்சனமான அடிமை, என்னால் ஒன்றும் கூடாதப்பா, ஆனால் மனுஷால் கூடாதவர்கள் தேவனால் கொடுராச்சா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி ராஜாதி ராஜாவே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இன்றும் கூட பிப்ரவரி மாத வாக்குத்தத்த வசனமாய் கர்த்தர் கொடுத்த வேத வசனம் 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 28வது வசனம். 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 28வது வசனம். ஏகு ஆகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான். நாம் மறுபடியுமா இந்த வேத வசனத்தை வேதத்தை திறந்து வாசிக்கலாமா? ஏகு ஆகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான். கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தரை சோத்தரிப்போமா? நீங்க இப்ப நினைக்கலாம், இந்த வசனத்தில் என்ன இருக்கிறது? பிப்ரவரி மாத வாக்குத்தத்த வசனம் என்று சொல்கிறீர்களே, இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் எங்களுக்கு என்ன தரப்போகிறார், என்ன கற்றுத்தரப்போகிறார் என்று இந்த கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் முன் குறித்த தேவன். வேதத்தின் ஆழம் அகலம் நீளம் உயரம் ஒன்றும் கர்த்தருடைய அன்பு மகளுக்கு தெரியாது. ஆனாலும் கூட கர்த்தருடைய அன்பு மகளுக்கு ஒன்று மாத்திரமே தெரியும். கர்த்தர் தருகிற வாக்குத்தத்த வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டு அந்த வசனத்தின் ஆழத்தை கர்த்தர் தெளிவாய் உணர்த்துவார். அந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்பது மாத்திரம் கர்த்தருடைய அன்பு மகளுக்கு தெரியும். என்னை கர்த்தர் அவருடைய அன்பு மகளாய் பயன்படுத்துகிறார், அவ்வளவுதான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த வசனத்தின் மூலமாய்
நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று உணர்த்துகிற ஒரு காரியம், இந்த மாதம் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சாதாரணமான ஒரு மனிதனை அசாதாரணமான ஒரு மனிதனாக மாற்றி அவனை கொண்டு கர்த்தரின் திட்டங்களை செயல்படுத்துகிற ஒரு மாதம். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, சாதாரணமான ஒரு மனிதனை அசாதாரணமான ஒரு மனிதனாக மாற்றி அவனை கொண்டு கர்த்தருடைய திட்டங்களை செயல்படுத்துகிற ஒரு மாதம். இதை குறித்து விளக்கமாய் பார்ப்பதற்கு முன்பாக நாம் முதலிலே யெகூ யார் என்று பார்க்க போகிறோம். இந்த யெகூ யோசபாத்தின் குமாரன். அவர் ஒரு சேனாபதி, சாதாரணமான ஒரு படைத்தலைவன், சேனை வீரர்களின் தலைவன். ஒரு சேனாதிபதி எவ்வளவுதான் வலிமை பொருந்திய வீரனாய் இருந்தாலும் பாகாலையும் பாகாலின் சகல தீர்க்கதரிசிகளையும் அவனுடைய சகல பணிவிடைக்காரரையும் அவனுடைய சகல ஆசாரியரையும் ஆகாபின் குடும்பத்தாரையும் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் எழும்பி நின்று அவர்களை கொன்று குவித்த ஏசபேலின் பில்லி சூனியங்களையும் அவளுடைய வேசித்தனங்களையும் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பி நின்று அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த மனிதரை அழிக்க முடியுமா? யெகூவால் எல்லாம் முடிந்தது. அதனால் தான் 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், யெகூ பாகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான் என்று சொல்லி. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எதனால் இந்த தைரியம் அவனுக்கு வந்தது? கர்த்தர் அவனை முன்குறித்ததினால. அவனை கொண்டு கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டத்தை அவன் நிறைவேற்றுவதற்காக அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை முன்னமே கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாகவே கர்த்தர் அவன் மேல் முழு நம்பிக்கையை வைத்து யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணினதோடு மாத்திரமல்ல, அவனை இஸ்ரவேலின் ராஜாவாக்குகிறார். அவனை ராஜாவாக்கும்படி கர்த்தர் முன் குறித்திருந்தார். இதை நீங்கள் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்திலே தெளிவாக பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்திலே தெளிவாக பார்க்கலாம். இங்கே எலியா சோர்ந்து போய் ஒரு சூறை செடியின் கீழ் படுத்திருக்கிறான். அவனை கர்த்தர் ஒரு தூதனை கொண்டு போஷிக்கிறார். அந்த போஜனத்தின் பலத்தினால் அவன் தேவனுடைய பர்வதம் மட்டும் வருகிறான். அங்கே அவன் கர்த்தரிடம் சொல்கிறான், இஸ்ரவேல் புத்திரர் அவன் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்று. உடனே கர்த்தர் என்ன சொல்கிறார்? 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 16, 17வது வசனங்களிலே, 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 16, 17ஆம் வசனங்களிலே கர்த்தர் சொல்கிறார், நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்திலே ஏசபேல் தன்னை கொன்று போடுவாள் என்று சொல்லி பயந்து போயிருந்த எலியா தீர்க்கதரிசியிடம் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், நீ நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான் என்று. ஒரு பெரிய தீர்க்கதரிசியான எலியாவை கொண்டு கர்த்தர் யெகூவை இஸ்ரவேலின் ராஜாவாக்கும்படி முன்குறித்திருந்தார். இங்கே நாம் பார்க்கிறோம், யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி என்று சொல்லி கர்த்தர் முன்குறித்திருந்தார். எனக்கன்பான தேவ ஜனமே, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் தம்முடைய திட்டங்களை இந்த புலோகத்தில் நிறைவேற்றுவதற்காக சிலரை முன்குறித்திருக்கிறார். ஒருவேளை அது நீங்களாக கூட இருக்கலாம். ஆமென், அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஆமென், அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். அதற்காக அவரால் முன்குறிக்கப்பட்ட அவருடைய ஊழியக்காரருக்கு
அவரால் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு முன்பாகவே கொடுத்து விடுவார். சிலருக்கு அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருந்து அவருடைய திட்டங்களை, அவருடைய வேலைகளை செம்மையாய் நிறைவேற்றின பிறகு, இந்த வைத்துக்கள் என் மகனை, என் மகளை, இந்த ஆசீர்வாதத்தை என்று கொடுப்பார். எப்படி இருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கும். இங்கே யெகூவை, ஒரு சாதாரண சேனாபதியாய் இருந்த யெகூவை கர்த்தர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாகவே இஸ்ரவேலின் ராஜாவாக ஆசீர்வதிக்கிறார். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே, எலியாவால் அனுப்பப்பட்ட எலியாவின் ஊழியக்காரன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்த பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பழியையும் ஏசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய் என்று சொல்லி யெகூவுக்கு தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார், அந்த ஊழியக்காரனின் மூலமாய். இங்கே எலியாவின் ஊழியக்காரன் வருகிறான். அங்கே நிறைய சேனாபதிகள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் விட்டு யெகூவை மாத்திரம் அவன் எழுப்புகிறான். அவன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்த பிறகு அந்த ஊழியக்காரன் எலியா தனக்கு கொடுத்து அனுப்பின தைலத்தை எடுத்து அவன் தலையின் மேல் ஊற்றி அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, உடனே என்ன நடக்கிறது? எல்லா சேனாபதிகளும் சேர்ந்து அவனை ராஜாவாக்கிறார்கள். யெகூ என்ன செய்கிறான்? அவன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான பிறகு இந்த உலக சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி புறப்படாமல், பின்மாற்றம் அடையாமல் கர்த்தருடைய கட்டளைகளை முதலிலே நிறைவேற்றுகிறான். இதுதான் கர்த்தருக்கு சந்தோஷத்தை தரும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அநேகம் பேர் என்ன செய்வார்கள்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு கர்த்தருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு முன்பாக அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு தங்கள் குடும்ப காரியங்கள், தங்கள் சொந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி அதிலே மகிழ்ச்சி அடைவார்கள். கர்த்தர் எதற்காக தங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்பதை மறந்து போவார்கள். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்கள் அநேக ஊழியக்காரர்கள் சொல்வதை கேட்டிருக்கலாம். கர்த்தர் எங்களை அழைத்தார். அவருடைய அழைப்பு தெரிந்த பிறகும் கூட கர்த்தருடைய வேலையை அசட்டை பண்ணி அவருடைய வேலையை நிறைவேற்றாமல் என்னுடைய பிசினஸ்லேயே இன்னும் அதிகமாய் உழைக்க ஆரம்பித்தேன். ஆனால் என்ன நடந்தது? கர்த்தர் என்னை சிட்சித்து நேர்வழிப்படுத்தி மறுபடியுமாய் அவருடைய ஊழியத்துக்கு அழைத்தார். இப்ப கர்த்தருக்கு நடுங்கிற பயத்தோடு கர்த்தருடைய வேலையை செய்கிறேன். இதில் எனக்கு மன மகிழ்ச்சியாயிருக்கிறது. கர்த்தர் மட்டும் என்னை சிட்சியாவிட்டால் இந்த பெரிய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரத்து கொள்ள முடியாமல் போயிருக்குமே என்று சொல்லி அநேக ஊழியக்காரர்கள் சாட்சி சொல்வதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்களும் கூட சாதாரணமானவர்களாய் இருக்கலாம். ஆனால் இங்கே யெகூ என்ன செய்கிறான்? ஒரு சேனாபதி தான், சாதாரணமான மனிதன், ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவன் அல்ல. ஆனாலும் கூட கர்த்தருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு உடனடியாக கிளம்புகிறான். வேற எங்கேயும் செல்லாமல். நீங்களும் கூட சாதாரணமானவர்களாய் இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த மாதம் கர்த்தரால் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவர்களாகிய உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை அவர் செய்ய போகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்க நினைக்கலாம் என்னை கொண்டா என்று. உங்களை கொண்டுதான் கர்த்தர் தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றப் போகிறார். இந்த பிப்ரவரி மாதம் அப்படிதான். கர்த்தர் தம்முடைய திட்டங்களை உங்களை கொண்டு நிறைவேற்றப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27, 28வது வசனங்கள். வேதத்தை திறந்து நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27, 28வது வசனங்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார்.
பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, பெரிய பெரிய ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் தேவன் உலகத்தில் அஞ்ஞானிகளை தெரிந்து கொண்டாராம். பலசாலியான வீரர்களை வீழ்த்தும்படியாய் பலவீனமான மண்பாண்டங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். உலகத்தில் பெயர் புகழோடு இருக்கிறவர்களை அவமாக்கும்படி இழிவானவர்களை, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை, இல்லாதவர்களை, ஒன்றுமே இல்லாதவர்களை, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து கொண்டார். அதுதான் கர்த்தருடைய அன்பு. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, யெகோவை போல கர்த்தருடைய திட்டங்களை உடனடியாய் நீங்கள் நிறைவேற்றினால் கர்த்தர் உங்கள் பேரில் மன மகிழ்ச்சியாயிருப்பார். அது எவ்வளவு பெரிய காரியமாய் இருந்தாலும் நீங்கள் பயப்படாமல் செய்வீர்களா? நாம் இப்ப எல்லாம் கேள்விப்படுகிறோம் இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களுக்கு ஜீவனுக்கு உத்தரவாதம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்தாலும் கூட இந்த 2025 வருடம் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு ஜெயத்தின் ஆண்டு. கர்த்தர் யுத்தத்தை செய்ய போகிறார். உங்கள் மூலமாய் ஜெயத்தை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு அவர் தரப்போகிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் நன்றி செலுத்தலாமா? அன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தர் தரும் ஆசீர்வாதத்தை இந்த மாதம் நீங்க சுதந்திரிக்கணும்னா முதல்ல நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். இங்கே பாருங்க, 2 ராஜாக்கள் 9வது அதிகாரத்திலே எலிசாவின் ஊழியக்காரன் வந்து சொல்கிறான், யெகோவிடம் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக உயர்த்தப் போகிறார் என்று. உடனே கீழ்ப்படுகிறான். எலிசாவின் ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் சொன்ன அத்தனை கட்டளைகளுக்கும் அவன் கீழ்ப்படுகிறான். இது கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருந்ததினால 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 30வது வசனத்திலே யெகோவிற்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 30வது வசனம். எல்லாரும் வேதத்தை திறந்து வாசிக்கலாமா? கர்த்தர் யெகோவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். மறுபடியும் இந்த வேத வசனத்தை வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 30வது வசனம். கர்த்தர் யெகோவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, யெகோவுக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை பார்த்தீர்களா? யெகோவை ராஜாவாக்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றினதுனால, செவ்வையாய் நிறைவேற்றினதுனால கர்த்தர் மனமகிழ்ந்து அவனை பார்த்து சொல்கிறார், அவனுடைய குமாரர் இஸ்ரவேலின் ராஜாக்களாய் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்று. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அவனை ஆசீர்வாதத்தோடு மாத்திரமல்ல, தலைமுறை தலைமுறையாய் அந்த ஆசீர்வாதம் தொடரும். ஆமென், அல்லேலூயா. நீங்களும் கூட கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய தலைமுறைகளுக்கும் கூட இந்த ஆசீர்வாதங்கள், கர்த்தர் கொடுக்க நினைக்கிற ஆசீர்வாதங்கள் தொடரும். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அது மாத்திரமல்ல, யெகோவிற்கு எதிரிகளை குறித்த பயமே இல்லை. ஏன்னா 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனத்தின்படி, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனம், எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனம், எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, யெகோவை கர்த்தர் அழைத்தார். இதற்காக கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களை சங்கரிப்பதற்காக. பாகாலை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு கர்த்தரை விட்டு வழி விலகின கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்த பாகாலின் சகல ஆசாரியரையும் அழிப்பதற்காக. இந்த காரியத்திலே கர்த்தர் தான் அவனுக்கு மகா பெரிய பலனும்
கேடவுமாயிருந்தார். உங்களுக்கும் கூட நான் அட்ரஸ் இல்லாமல் இருக்கிறேனே, என்னால் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கிற உங்களுக்கும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் மகா பெரிய பலனும் கெடவுமாயிருப்பார். உங்களை கொண்டு அசாத்தியமான காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கிதியோனை கர்த்தர் அழைத்தார். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று. அது மாத்திரமல்ல, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானேரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இங்கே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியரிடமிருந்து காப்பாற்றுவதற்காக கிதியோனை அழைக்கிறார். அவன் ஒரு பராக்கிரமசாலி அல்ல, அவன் மிகவும் பயந்தவன். ஆனாலும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்தின்படி, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனம், எல்லாரும் எடுத்துக்கொண்டீர்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு அருமையான வேத வசனம். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். கிதியோனை முன்குறித்ததோடு மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு அருமையான திட்டத்தை கொடுத்தார். யெகூவை போல முதலில் அவனை ராஜாவாக்கவில்லை. கிதியோன் கர்த்தரின் திட்டத்தை நிறைவேற்றின பிறகு அவனை இஸ்ரவேலின் மேல் கர்த்தர் ராஜாவாக்குகிறார். நியாயாதிபதியாய் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படி அவனை குறித்து கர்த்தரின் திட்டம்தான் என்ன? வெறும் 300 பேர், வெறும் ஒரு எக்காலம், ஒரு பானை, அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியை கொண்டு கடற்கரை மணலை போல திரளாயிருந்த மீதியானியர் அமலேக்கியர் கிழக்கத்தி புத்திரரை முறியடிப்பதுதான் கர்த்தருடைய திட்டம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயமாயிருந்தது. கர்த்தர் யுத்தம் பண்ணினார், மீதியானியரின் சேனை ஓடிப்போனது. ஆமென், அல்லேலூயா. நக்கன்பான தேவ ஜனமே, கர்த்தர் பயந்தாங்கொள்ளியாயிருந்த கிதியோனை அழைத்தவனை பராக்கிரமசாலியாய் மாற்றி இஸ்ரவேலின் மேல் ஒரு பெரிய தலைவனாய் அவனை உயர்த்துகிறார். எப்படி கிதியோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானான், இவனும் யெகூவை போல கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே கிதியோன் கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யெகூவை போல கிதியோனுக்கும் மீதியானியரை குறித்த பயமில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்ப நீங்க சொல்வீர்களா, நான் ஒன்றுக்கும் உதவாதவன், என்னால் என்ன செய்ய முடியும் என்று? இல்லை அல்லவா? அப்படி சொல்ல மாட்டீர்கள். கிதியோனை போல, யெகூவை போல எங்கோ ஒரு மூலையிலே நீங்கள் இருக்கலாம். உங்களை கொண்டுதான் கர்த்தர் இந்த மாதம், இந்த பிப்ரவரி மாதம் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஏன்னா நீங்கள் கர்த்தரால் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆமென், அல்லேலூயா. உங்கள் கையில் கொடுத்திருக்கிற வேலை எதுவாயிருந்தாலும், சின்ன வேலையாயிருந்தாலும் பெரிய வேலையாயிருந்தாலும் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கொஞ்சமும் பயப்படாமல் கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கையை வைத்து கர்த்தருடைய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். கர்த்தரை காரியங்களை வாய்க்கச் செய்வார். ஆமென், அல்லேலூயா. 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனத்திலே ஆசா சொன்னது போல நீங்களும் சொல்லலாம், கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று. லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவள் பலன் இல்லாதவள், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம்.
மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை அளித்தது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலமுள்ளவள் பலனற்றவள், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பெருமழை பெய்தும் வேளையை காப்பது லேசான காரியம். பெருமழை பெய்தும் வேளையை காப்பது லேசான காரியம். பெருங்கடல் பிளந்துமே பாதையை வகுப்பதும் லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலமுள்ளவன் பலமற்றவன், பலனுள்ளவள் பலன் இல்லாதவள், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். கற்பாறை போல் கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கச்சாடி நீரை கனிரசமாக்குவது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலமுள்ளவன் பலமற்றவன், பலமுள்ளவள் பலன் இல்லாதவள், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். கோளாங்கல்லாலே கோலியாத்தை வீழ்த்துவது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் பரிப்பனம் காண்பது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவள் பலன் இல்லாதவள், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். நம் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நீங்கள் நான் படிக்கவில்லையே, டிகிரி முடிக்கவில்லையே, நான் ஏழையாயிருக்கிறேனே, நான் முரடனாயிருக்கிறேனே என்று நினைக்க வேண்டாம். நான் சிறியவன் என்று சொன்ன கிதியோனை உயர்த்தின தேவன்தான் எப்தாவையும் உயர்த்தினார். முரடனாய் பொல்லாத மனுஷோடே சுற்றி கொண்டிருந்த எப்தாவை கொண்டுதான் கர்த்தர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி அவனை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாய் எதிர்த்து நின்ற அம்மோன் புத்திரரை முறியடித்தார். எப்தாவை இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படி கர்த்தர் உயர்த்தினார். எவ்வளவு பெரிய காரியம்! ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் செய்வார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா. அப்படிதான் நம் தெய்வாதி தேவனாகிய கர்த்தர் இழிவாய் எண்ணப்பட்ட எப்தாவை தெரிந்தெடுத்து அவனை இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படி வைத்தார். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட அவன்
கர்த்தரிடம் பக்தி வைராக்கியமாயிருந்து கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றினான். அதனால் கர்த்தர் அவனை உயர்த்தினார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனத்தின்படி, ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனம். வேதத்தை திறந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவ்வளோ அதிசயமான காரியம் இல்லையா? கற்பமாய் எண்ணப்பட்டவர்களை கர்த்தர் முன்குறிக்கிறார். இவனால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஏளனமாய் எண்ணப்பட்டவர்களை வைத்துதான் கர்த்தர் அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறார். அப்படி நிறைவேற்றுவதற்கு முன்பாக அவரால் முன்குறிக்கப்பட்டவர்களை, அவரால் அழைக்கப்பட்டவர்களை மற்றவர்கள் குறை சொல்லாதபடிக்கு நீதிமான்களாய் மாற்றுகிறார். அவர்களை நீதிமான்களாய் மாற்றின பிறகுதான் அவர்களை மகிமைப்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்ப நீங்க நினைக்கலாம், கர்த்தருடைய அழைப்பு என்பது பராக்கிரமசாலியாய் போரிட மாத்திரமா என்று. இல்லை எனக்கன்பான தேவ ஜனமே, எகுவை கொண்டு எதிரிகளை முறியடித்தார். கிதியோனை கொண்டு இஸ்ரவேலின் எதிரிகளை முறியடித்தார். யெப்தாவை கொண்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினவர்களை முறியடித்தார். அதற்காக அவர்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மதர் தெரசாவுக்கென்று ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். இந்திய தேசம் ஒரு ஏழ்மையான தேசமாய் இருந்த ஒரு காலகட்டத்திலே மதர் தெரசா வெளிநாட்டிலிருந்து கையில் ஒரு காசு கூட இல்லாமல் இந்தியாவுக்கு வந்தார்கள். இந்தியாவிலே அவர்கள் மற்றவர்களிடம் தான தர்மங்களை பெற்றுக்கொண்டு அதை கொண்டு குஷ்டரோகிகளை, மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட நோயாளிகளை, ஏழை ஜனங்களை, முதியவர்களை பாதுகாத்தார்கள். இதெல்லாம் எப்படி நடந்தது? கர்த்தர் மதர் தெரசாவை கொண்டு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்களை அவர் முன் குறித்திருந்ததுனால அவர்கள் கல்கத்தா நகரத்திற்கு வந்தார்கள். அவர்கள் ஏழையோடு ஏழையாயிருந்து ஏழையாகவே ஜீவித்தவர்கள். கர்த்தர் அவர்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். அதனால்தான் அவர்கள் சப்தமில்லாமல் செய்த அந்த காரியத்திலே ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம தன் சுய மரியாதையை இழந்து தன் சுக துக்கங்களை மறந்து குஷ்டரோகிகளை கொஞ்சம் கூட அருவருக்காமல் அவருடைய புண்களை கழுவி அவர்களை சுத்தப்படுத்தி அவர்களை சொஸ்தமாக்கி கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்ற கர்த்தர் அவர்களுக்கென்று வைத்திருந்த அந்த திட்டத்தை நிறைவேற்ற அந்த அருமையான ஒரு ஏஞ்சலை போன்ற அன்னை தெரசா கர்த்தரால் அழைக்கப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். நோபல் பரிசு, யாராலும் எளிதாய் பெறக்கூட முடியாத ஒரு பரிசு. அந்த பரிசையும் கூட அவர்கள் பெரிதாய் நினைக்காமல் ஏழைகளுக்கென்று அர்ப்பணித்தார்கள். எவ்வளவு பெரிய காரியம் இல்லையா? எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அவர்களைப் போல எல்லாரும் நன்றாக கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடந்தால் இந்த உலகம் எவ்வளோ அருமையான ஒன்றாய் இருந்திருக்கும். துன்மார்க்கருக்கு இந்த உலகத்தில் இடம் இருக்காது இல்லையா? எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அன்னை தெரசாக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருந்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் டென்சிங் டேனியல் பிரதர்க்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். மதுரையிலே கர்த்தருடைய வேலையை நிறைவேற்றுவதற்காக அவரை ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் முன்குறித்திருந்தார். ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்த டென்சிங் டேனியல் ஐயா அவர்கள் கர்த்தரை நேசித்து பாடுகளின் மத்தியிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் அவர் மூலமாய் அநேக அற்புதங்களை, அடையாளங்களை செய்வதற்காக அந்த தேவ மனிதரை கர்த்தர் முன்குறித்திருந்தார். அதனால்தான் அவரை இன்று உலகமே ஆச்சரியமாய் பார்க்கும் விதத்திலே ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் கர்த்தர் உயர்த்துகிறார். அந்த ஆசீர்வாதத்தை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் டென்சிங் டேனியல் ஐயா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான திட்டம்.
அப்படி கர்த்தர் ஒரு திட்டத்தை கொடுத்த பிறகு கொஞ்சம் கூட யோசிக்காமல் எகுவை போல, கிதியோனை போல, எப்தாவை போல கர்த்தருடைய திட்டத்திற்கு, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நிச்சயமாய் ஒருவரும் உங்களை அசைக்க முடியாது. நீங்களும் கூட அன்று இஸ்ரவேலின் பெரும் மந்தைகளுக்கு விரோதமாய் எழும்பி நின்ற எதிரிகளை முறியடித்த தேவன் இன்றும் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நின்று யுத்தம் செய்கிற மீதியானியரை, அமலேக்கியரை, அம்மோன் புத்திரரை, பாகாலின் தீர்க்கதரிசிகளை முறியடிப்பார். அமேன், அல்லேலூயா. கர்த்தரால் அழைக்கப்பட்ட உங்கள் மூலமாய் கர்த்தருடைய திட்டங்கள் நிறைவேற்றப்படும். கர்த்தரின் நாமம் மகிமைப்படும். அமேன், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? அருமையான ஒரு பாடல். துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, அவர் துதி சொல்லி வரவே, தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார், முன் குறித்தார், நம்மை அழைத்தார், மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்தவரும் அவரே, வானங்களை திரை போலாய் பிரித்தவரும் அவரே, நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே, உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே. முன்னறிந்தார், முன் குறித்தார், நம்மை அழைத்தார், மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். வானம் திறந்து மன்னாவால் போஷிப்பவரும் அவரே, செங்கடல் தனை இரண்டாக பிளந்தவரும் அவரே, மோசேயின் கைகோலால் அற்புதங்கள் செய்தவரே, உலகம் முடியும் வரை துணையாய் நம்முடன் இருப்பவரே, முன்னறிந்தார், முன் குறித்தார், நம்மை அழைத்தார், மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, அவர் துதி சொல்லி வரவே, தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார், முன் குறித்தார், நம்மை அழைத்தார். அன்பான தேவ ஜனமே, நம் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? சேனைகளின் கர்த்தாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இப்பொழுதும் கூட சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு சத்துவமாய் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறதே ராஜா. அப்பா, உமக்கு கொடானுடைய சோத்திரம். இந்த வருடம் கத்த நீர் துன்மார்க்கரை வீழ்த்தி நீதிமான்களுடைய கொம்புகளை உயர்த்துகிற ஒரு வருடம், ஜெயத்தின் வருஷம் என்று வாக்கு கொடுத்த மது கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், பயந்து போயிருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகள், நம்முடைய நாம மகிமைக்காக உண்மையும் உத்தமமாய் உழைக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒரு தைரியத்தோடு உம்முடைய திட்டத்தை எழும்பி நின்று செய்கிற கிருபை அவர்களுக்கு கொடுத்த தகப்பனே. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் விரித்ததுன்னு சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் இன்றைய நாளில் இருந்து முத பிள்ளைகளுக்கென்று நீர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் முத பிள்ளைகளோட கூட இருந்து யுத்தத்தை நடத்துங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் அப்பா, உமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. அந்த பயங்கரமான காரியங்களை எளிதாய் நிறைவேற்றுகிற கிருபையை உடைய அன்பு பிள்ளைகளுக்கு, உம்மால் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த திட்டங்களை நிறைவேற்றுகிற
வல்லமையை அவர்களுக்கு கொடுப்பதோடு மாத்திரமல்ல, ஜெயத்தையும் கட்டளையிடுங்க ராஜா. இசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், அப்பாவுக்கு கொடானுடைய சோத்திரம். காடுகள்ல, மலைகள்ல, பள்ளத்தாக்குகள்ல, பனிப்பிரதேசங்கள்ல பொல்லாதவர்கள் மத்தியில தங்கள் ஜீவனை கூட பொறுப்படுத்தாம உண்மையை உத்தமமாய் உழைக்கிற மிஷனரிஸை, ஊழியக்காரர்களை உடைய பாதுகாப்பின்கள் கொண்டு வாருங்க ராஜா. அன்பு பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு போடுகிற திட்டங்கள் எல்லாம் தவிடு பொடியாகட்டும் ராஜா. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட உடைய அன்பு பிள்ளைகள் உடனடியாய் விடுவிக்கப்படட்டும் தகப்பன். உடைய அன்பு பிள்ளைகளுக்கு நடுங்கிற பயத்தை இங்கே கொடுங்க ராஜா. உம்மால் முன்குறிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த வருடத்திலே ஒரு புது பலனை, ஒரு புது சுகத்தை, ஒரு புது பராக்கிரமத்தை இடமிருந்து பெற்றுக்கொண்டு கழுகளை போல சட்டைகளை அடித்து உயிரை எழும்பி நின்று பிரகாசிக்க கர்ப்பளித்தள்ளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். பயத்தினாவையை நீக்கி போடுங்க ராஜா. பலத்தினாவையை கொடுங்கப்பா. உடைய நாம மகிமைக்காக உண்மையும் உத்தமமாய் உழைக்கிற உடைய அன்பு பிள்ளைகளை நீங்க உயர்த்துங்க தகப்பன். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தருடைய அன்பு மகள், கர்த்தருடைய அன்பு மகளுடைய கணவர் பிள்ளைகளுக்காக நீங்கள் குறைந்தது ஒரு நிமிடமாவது ஜெபிப்பீர்களா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்களுக்கு, சத்துரு கொண்டு வருகிற பலவீனங்களுக்கு விலகி கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவதற்காக நல்லவர். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, சகல விதமான துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கே உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.